கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் புலம்பல் 3வது அதிகாரம் 57வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். நம் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார். அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக எரேமியா தீர்க்கதரிசி கண்ணீரோடு ஜெபித்தார். நாமும் ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்ற ஆண்டவர் நம்மோடே கூட எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிறார். தானியேலை பார்த்து பயப்படாதே என்று சொன்ன கர்த்தரை நமக்கு துணையாக கொண்டிருக்கிறோம். எனவே அவர் நம்மோடு கூட இருப்பதனால் நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன ஆண்டவரையே நாம் நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை பாதுகாப்பார், வழி நடத்துவார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நோக்கி கூப்பிட கிருபை தாரும், உண்மையே பற்றி கொள்ள கிருபை தாரும். அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபையை அதிகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உலக நாடுகளின் சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை செய்து மகிமைப்படுவீராக. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரம் ஒவ்வொருவரோடும் இருப்பதை நாங்கள் உணர கிருபை தாரும். சுகவினர் பலவினரை தாங்குகிற கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். தேவரீருடைய கரத்தில் பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே.